துபாயில் திகிலூட்டும் வடிவிலான உணவு வகைகள். சவப்பெட்டி கல்லறை வடிவில் தயாரித்து விற்பனை. ஹாலோவின் திருவிழாவிற்காக சிறப்பு ஏற்பாடுகள். இந்த திருவிழா கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? பன்னாட்டு கலாச்சாரங்களை கொண்டாடக்கூடிய துபாயில வரக்கூடிய 31ஆம் தேதி ஹாலோவின் திருவிழா கொண்டாடப்பட இருக்கு. இதுக்காக பல்வேறு பகுதிகளிலையும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த திருவிழாவுக்காக சவப்பெட்டி, கல்லறை, எலும்புக்கூடு, அது மட்டும் இல்லாம பேய் வடிவிலான திகிலூட்டக்கூடிய உணவு வகைகளை செஞ்சு விற்பனைக்காக தயார்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த திருவிழா எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் சொல்றாங்க. அந்த கதை அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி அயர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வடக்கு பிரான்ஸ் மாதிரியான மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்த சம்ஹைன் மதத்தைச் சேர்ந்த மக்கள் கொண்டாடிய செல்டிக் அல்லது ஹால்டிக் அப்படின்ற அறுவடை திருவிழாவை தான் ஹாலோவின் திருவிழாவா கொண்டாடுறதா இப்போ சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த கோடை காலத்தோட இறுதி முடிஞ்சு குளிர்காலத்தை வரவேற்கும் விதமா இந்த திருவிழாவை கொண்டாடுறதா சொல்றாங்க. அதாவது இன்னொன்னு சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா, இந்த ஒளி நீங்கி இருள் காலம் வரப்போகிறது அப்படிங்கிறதுனால அவங்களோட இறந்த முன்னோர்கள் பேய்களா வருவாங்களாம். அப்படி பேய்களா வரக்கூடிய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அறுவடைக்கு தயாரா இருக்கக்கூடிய உணவுகளை சேதப்படுத்துவாங்களாம். இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி இருக்காங்க. அதனால இன்னொன்னு என்னன்னா, அப்படி அறுவடைக்கு தயாரா இருக்கக்கூடிய உணவுகளை சேதப்படுத்தினா அவங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிடும் இல்லையா? அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்களோட முன்னோர்கள் பேய் வடிவில வர்றதுனால அவங்கள விரட்டுறதுக்காக இந்த திருவிழாவை கொண்டாடி இருக்காங்க. அப்படி தங்களோட முன்னோர்களை விரட்டுறதுக்காக ஒரு சில யுக்திகளையும் பயன்படுத்தி இருக்காங்க. என்னன்னா, பேய்களை பயங்கரமா தானே இருக்கும். இவங்க பேய்களை பயன்படுத்துறதுக்காக அதை விட கொடூரமான முறையில கொடூரமான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா, சில தந்திர முறைகளை பயன்படுத்தி பேய்களை பயமுறுத்தி தீங்கு விளைவிக்கக்கூடிய மாதிரியான செயல்களை செஞ்சு அந்த பேய்களை விரட்டுறதா சொல்லியிருக்காங்க. இப்படி நம்பிக்கிட்டு வந்திருக்காங்க. அதுல குறிப்பா இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட முன்னோர்களோட கல்லறைக்கு போயிட்டு விருப்பமான உணவுகளை, அதாவது பேய்களுக்கு விருப்பமான உணவுகளை படைச்சி அங்க தீய மூட்டி பேயை பயமுறுத்தி விரட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைகள் சொல்றாங்க. இது 20ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவில் ஹாலோவின் திருவிழாவை கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. இப்போ துபாயிலையுமே இந்த ஹாலோவின் திருவிழாவை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு வராங்க. குறிப்பா இந்த வருஷம் இப்ப வரக்கூடிய 31ஆம் தேதி ஹாலோவின் திருவிழா கொண்டாட இருக்காங்க. இதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மாண்டமா எக்கச்சக்க ஏற்பாடுகளை பண்ணிட்டு வராங்க. சொன்ன மாதிரி உணவு வகைகள் ரொம்பவே படு பயங்கரமா இருக்க மாதிரியான வடிவங்களை செஞ்சு விற்பனைக்காக வச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படிடா இப்படி மாதிரியான உணவு வகைகளை கூட செய்வாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு வியப்பாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி திருவிழாவை நம்ம ஊர் சைடு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவிழாவுக்காக இன்னொரு விஷயம் பண்றாங்க. அது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படின்னா, முழு பூசணிக்காவை எடுத்து அதுல இருக்கக்கூடிய சதை பகுதிகளை எல்லாம் நீக்கிட்டு அதுல பேய் மாதிரி வடிவத்தை கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அது உள்ள விளக்க வைக்கிறாங்க. அந்த விளக்கு எரியும் போது பார்க்கிறதுக்கு அந்த பூசணிக்காய் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி பூசணிக்காயில பேய் வடிவம் செஞ்சிருக்கிறத நிறைய ஹாரர் மூவிஸ்ல பார்த்திருப்போம். அதே மாதிரி இவங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான பூசணிக்காயில பயங்கரமான உருவத்தை செஞ்சு அதுக்குள்ள விளக்க வச்சு வீட்டோட வாசல்ல வச்சிடுறாங்க. அதாவது இந்த திருவிழாவுக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்ல ஹோட்டல்ல பண்றதை விட வீடுகள்லயுமே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எலும்பு கூடு மாதிரியான உணவு வகைகளையும் செஞ்சு வைக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா இப்ப 31ஆம் தேதி அந்த திருவிழா நடக்க இருக்கிறதுனால ஹோட்டல்கள்ல
செவப்பெட்டி, கல்லறை இது மாதிரியான வடிவங்களை செஞ்சுட்டு வராங்க. இது வந்து 31ஆம் தேதி கோலாகலமா கொண்டாட இருக்குது. இதுல குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து உணவு வகைகளை மட்டும்தான் பேய் மாதிரி செஞ்சு கொஞ்சம் திகிலூட்டும் வகையில வந்து வைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்களா, தங்களோட வீடுகளையே பேய் வீடு மாதிரி மாத்தி இந்த ஹாலோவின் திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க. குறிப்பா ஹோட்டல்கள்ல வந்து செவப்பெட்டி, கல்லறை இது மாதிரியான வடிவங்கள்ல வந்து கேக்குகள் தயாரிச்சு இந்த ஹாலோவின் திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலும்புக்கூடு, பேய் வடிவிலான ரொம்பவே திகிலூட்டக்கூடிய உணவு வகைகளை தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்பவே எல்லாரையுமே கவர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கறதுக்காகவும் வாங்குறதுக்காகவும் பொதுமக்கள் வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க துபாயில. அதாவது இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து நம்ம ஊர்களில் இல்லை. பட் ஆனா வெளிநாடுகள்ல இந்த மாதிரி பேய்களுக்கான திருவிழாவும் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட முன்னோர்களுக்காக வழிபாடு தான் நடத்துவோம். அதாவது அவங்க பேய்களா இருக்காங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அவங்க சாமியா இருந்து நம்மளை வந்து பாதுகாக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம வந்து சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி இல்லாம அவங்களோட முன்னோர்கள் வந்து பேயா வந்து அறுவடைக்கு தயாரா இருக்கக்கூடிய பயிர்களை வந்து சேதப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி அந்த பேய்களை விரட்டுறதற்காக இந்த ஹாலோவின் திருவிழாவை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாலோவின் திருவிழாவை எல்லா பொதுமக்களும் அவங்களோட வீடுகள்ல கொண்டாடி தீக்குறாங்க. அதே நேரத்துல ஹோட்டல்கள்லயுமே அந்த திருவிழாவை கடைபிடிக்கிறாங்க. அதுக்காக ஹோட்டல்களையுமே பேய் ஹோட்டல் மாதிரி வடிவமைச்சு அந்த காலகட்டத்துல மட்டும் டிஃபரெண்டா கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ஹாலோவின் திருவிழாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் அதே மாதிரி திருவிழா நம்ம ஊர்ல கொண்டாடினா எப்படி இருக்கும்? இதை பத்தி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க.